Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. BSA சைக்கிள்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் BSA மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நமக்கு தெரியுமா? நமக்கு வேணா இப்போ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் வேர்ல்டுலேயே ரொம்ப அதிகமான மோட்டார் சைக்கிள்ஸை சேல் பண்ண பிராண்ட் வந்து BSA. உலகத்திலேயே அதிகமான மோட்டார் சைக்கிள்ஸை சேல் பண்ண ஒரு பிராண்ட் BSAங்க. BSA அப்படிங்கிற பிராண்டுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. 1861 கன்ஸ் ரைஃபிள்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி தான் பர்மிங்ஹாம் ஸ்மால் ஆர்ம்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது தாங்க இந்த BSAக்கு ஃபுல் ஃபார்ம். அப்ப இருந்த BSA சைக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஃபோல்டபிள் சைக்கிளை முதல்ல மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி இவங்க தான். வார்ல சோல்ஜர்ஸ் மலையெல்லாம் ஏறும்போது எல்லா இடத்துக்கும் சைக்கிள்ல போக முடியாது. வழியிலேயே அங்க அந்த சைக்கிளை மடக்கி தூக்கிட்டே போயிடுவாங்க. 1903 சைக்கிள்லயே வந்து மோட்டரை ஃபிட் பண்ணி ஒரு மோட்டார் சைக்கிளை பண்றதுக்கான வேலையை வந்து இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 1910 தான் அதை முடிச்சாங்க. அப்படியே வளர்ந்து வந்த இவங்க 1920 கார் இன்ஜின்ஸும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே வளர்ந்து வந்த இவங்க 1950 வேர்ல்டு லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் மேக்கர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. உலகம் பூரா சேர்ந்து 4 பைக் சேல் ஆயிருக்குன்னா அதுல ஒரு பைக் கண்டிப்பா BSA பைக்கா இருக்குங்க. அந்த அளவுக்கு BSA வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டா இருந்திருக்கு. 1953 BSA அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து BSA சைக்கிள்ஸும் BSA மோட்டார் சைக்கிள்ஸும் பிரியுது. இப்ப BSA சைக்கிள்ஸ் வேற, BSA மோட்டார் சைக்கிள்ஸ் வேற. இப்ப நாம பாக்குற கம்பெனி வந்து BSA மோட்டார் சைக்கிள்ஸ். 1960 BSA மோட்டார் சைக்கிள் ட்ரையம்பை வந்து வாங்குறாங்க. அப்புறம் நார்டனோட சேர்றாங்க. இந்த உலகத்திலேயே நாங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரி 1969 80% பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் எக்ஸ்போர்ட் பண்ற எல்லா மோட்டார் சைக்கிள்ஸுமே BSA ஓட தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் படிப்படியா சரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ், முக்கியமா ஹோண்டாவோட 4 சிலிண்டர் இன்ஜின் நிறைய பேரை கவர்ந்து கொஞ்சமா பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் மேல இருந்த மோகத்தை குறைச்சிடுச்சு. இதனாலேயே வருமான ரீதியா அவங்களுக்கு பெரிய இழப்பு. அவங்க பிராண்டையே இழுத்து மூடுற அளவுக்கு வந்துட்டாங்க. 1973 ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட BSA அப்படிங்கிற ஒரு வரலாறு முடிஞ்சது. 43 வருஷத்துக்கு அப்புறம் மஹேந்திரா கம்பெனி வந்து BSA பிராண்டை வந்து வாங்குறாங்க. ஒரு புது இன்ஜினை டெவலப் பண்றாங்க. அந்த இன்ஜினை ஒரு ரெட்ரோ பைக்ல வைக்கிறாங்க. அந்த பைக் பேர் தான் வந்து BSA கோல்ட் ஸ்டார் 650. அந்த பைக்கை 2021 UKல லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், UKல விற்கிற பைக்கும் இந்தியாவில இருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கோல்ட் ஸ்டார் அப்படிங்கிற பேருக்கு வருவோம். ப்ரூக்லாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல மோட்டார் சைக்கிள் ரேஸ் நடக்குமா. அந்த ரேஸ்ல யாரெல்லாம் 100 km/மைல் வந்து போறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல்டு ஸ்டார் கொடுப்பாங்களாம். அந்த கோல்டு ஸ்டாரை வாங்குறதே ஒரு பெரிய பெருமையா நினைச்சிருக்காங்க. கோல்டு ஸ்டார்ங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அந்த பேரையே ஒரு மாடலா லான்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க BSA. இப்படி வந்ததுதான் கோல்டு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள். அதுக்கப்புறம் BSA ஓட லோகோவே ஸ்டாராவே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி 3 ரைஃபிள்ஸ் ஒன்னா சேர்ந்து நிக்கிற மாதிரி தான் லோகோ இருந்தது. சரி, இப்ப லான்ச் ஆயிருக்கிற கோல்ட் ஸ்டாருக்கு வருவோம். இந்தியாலேயே பிக்கஸ்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இதுதான். 652cc இன்ஜின். டிசைன் அப்படின்னு வர்றப்ப இது வந்து ஒரு பக்கா ரெட்ரோ கிளாசிக்கா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான ரவுண்ட் டூம், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே வந்து ரவுண்டா, பிளஸ் வந்து ஒரு வாட்டர் ட்ராப் டேங்க், ஒரு சின்ன ஒரு சீட்டு, இந்த மாதிரி வந்து ரொம்ப கிளாசிக்காவும் ரெட்ரோவாகவும் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டார் சைக்கிள். அதோட ஸ்போக் வீல், ஆனால் இது வந்து ஒயர் ஸ்போக், அதனால இது வந்து டியூப்லெஸ் டயர் இருக்கும். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின். பட் இருந்தாலும் ஃபின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு ஏர் கூல்டு மாதிரி தெரியும், ஒரு ரெட்ரோ மாதிரி தெரியறதுக்காக இந்த ஃபின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் இது லிக்விட் கூல்டு தான். ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த பைக்கை வந்து ரொம்பவே ஒரு ரெட்ரோ கிளாசிக்காக வந்து மாற்றுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்கு. ஆனால் மற்ற எல்லா வேரியன்ட்ஸ்லும் பார்த்தீங்கன்னா அதிகமான குரோம் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குரோம் எலமெண்ட்ஸ் தான் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சில பேருக்கு இந்த பிளாக் கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்கு. இங்க பார்த்த நிறைய பேரே வந்து இந்த பிளாக் தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப தனித்து தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குரோம் இருக்கிறதும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. இதோட ரோட் பிரசன்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நீங்க இந்த மோட்டார் சைக்கிளை ரோட்ல ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா இது நிறைய பேரை வந்து திரும்பி பார்க்க வைக்கும். இன்ஜினை பொறுத்தவரையும் இதுல 652cc 45.6 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. 55 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின். இது வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின். பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ல பாத்தீங்கன்னா 3000 RPMல இருந்து 6000 RPM வரைக்கும் தெரிக்க விடுதுங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ். 6000 RPMல பீக் டார்க் இருக்கிறதுனால மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லுது பேப்பர்ல. இதை நம்ம ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும். 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்கு, பேலன்சர் ஷாஃப்ட் கொடுத்து இதோட வைப்ரேஷனை கண்டிப்பா குறைச்சிருக்காங்க. முக்கியமா ஆயில் சம்பை வந்து இன்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறதுனால இதோட லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து செமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க BSA.
எர்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் சீட் ஹைட் வந்து 780 mm. கண்டிப்பா ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பரான பைக்கா இருக்கும். அப்ரைட் சீட்டிங் பொசிஷன், ரொம்ப ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷனும் கூட, லாங்கான வீல் பேஸ் இருக்கு, வைடான ஹேண்டில் பார், இது எல்லாமே வந்து இந்த மோட்டார் சைக்கிளை ரொம்ப ஈஸியா ரைட் பண்றதுக்கான ஒரு மோட்டார் சைக்கிளா மாத்துது. ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டெபிலிட்டியா கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம பேச முடியாது. இதை ஃபுல் ரைட் ரிவ்யூ பண்ணுவோம், அப்ப அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல வந்து 41 mm டெலஸ்கோபிக்கும், பின்னாடி வந்து ட்வின் ஷாக் அப்சர்வ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 320 mm டிஸ்கும், பின்னாடி 255 mm டிஸ்க் கொடுத்திருக்காங்க. Brembo 2 piston calipers இதுல கொடுத்திருக்காங்க. மைலேஜ் வந்து 29 km/L கிளைம் பண்ணிருக்காங்க. ஆனா ஆன் ரோட்ல நம்ம டெஸ்ட் பண்ண அப்புறம் சொல்லலாம். இதோட பிரைசிங் பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் பிரைஸ் 2.99 lakhsக்கு வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட டாப் எண்ட் வேரியன்ட் வந்து 3.34 lakhsக்கு வந்து கிடைக்குது. இந்த மோட்டார் சைக்கிள் டைரக்டா ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டர் 650க்கு வந்து காம்படிஷனா இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் பிரைஸை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்செப்டரோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸா தான் இருக்கு. இன்டர்செப்டர் வந்து ட்வின் சிலிண்டர், ஆனா இது சிங்கிள் சிலிண்டர். மற்றபடி மீதி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ஈக்குவலா தான் இருக்கு இந்த பைக்கையும் இன்டர்செப்டரையும் கம்பேர் பண்ணும்போது. இந்த பைக்ல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது லிக்விட் கூல்டு, ஆனா இன்டர்செப்டர் வந்து ஏர் அண்ட் ஆயில் கூல்டு. டெக்னாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரையும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து அனலாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சின்னதா டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப மினிமமாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தருது. ஸோ அதனால இது ஒரு ப்ராப்பர் ரெட்ரோ கிளாசிக்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ரெட்ரோ கிளாசிக்ங்கிற செக்மெண்ட் வந்து இந்தியாவில் 350cc இருந்து தாங்க ஆரம்பிக்குது. இந்த செக்மெண்ட்ல ராயல் என்ஃபீல்டு தான் வந்து எப்பயுமே கொடிக்கட்டி பறக்குறாங்க. முக்கியமா கிளாசிக் 350 அப்படிங்கிற மாடல் வந்து நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு மாடல். நீங்க இதை ஒரு 650cc பார்க்காம ரெட்ரோ கிளாசிக்கு காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிள் வந்து உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தெரியும். ஏன்னா அதிகமான சிசி, அதிகமான பவர் அப்படின்னு சொல்லி எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிடும். ஆனால் இது நீங்கள் 650cc செக்மெண்ட்ல இன்டர்செப்டாருக்கு நீங்கள் காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த அனாலிசிஸை நம்ம ஃபுல் ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு ரெட்ரோ கிளாஸ் செக்மெண்ட்ல நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு BSA சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப காம்படிட்டிவான பிரைசிங்ல, ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில், தெரிக்க விடுற பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராக ஒரு மோட்டார் சைக்கிள் ரெடியாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஷோரூம்ல போய் ஓட்டி பாருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ரிவ்யூல பார்ப்போம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.